பாடியை பற்றி கமெண்ட் பண்ணுறது இஸ் அ பர்சனல் சாய்ஸ். என் பாடி எப்படி இருக்குது, நான் இப்போவே அவர் அட்வைஸ் கூட பண்ணார், நீங்கள் வெயிட் குறைஞ்சிட்டு வாங்க. அவர் யார் அதை சொல்கிறதுக்கு? அவருக்கு என்ன ரைட் இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு? என்னோட டேரக்டர்ஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை ஏதோ ஒன்று பார்த்து தான் எனக்கு காசு பண்ணுறாங்க. அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கௌரி இந்த படத்துக்கு இதோட தேவை இருக்குது, நான் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு காமனான திங் தான். ஆனால் இந்த ப்ரெஸ் ஹவு கேன் தே கமெண்ட்? பிகாஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ், இன்அப்ரோப்ரியேட், வல்கரான ஒரு திங். அதுவும் தூக்குனீங்க, வெயிட் எவ்வளோ, இப்போ இன்னைக்கு வெயிட்டை கேட்குறாங்க, நாளைக்கு என்ன கேட்பாங்க? If you don't stand up, they will think anything is fine. பார்க்கும்போது இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வி அவசியமானதான்னு தோணுச்சு எனக்கு கூட. ஸோ ஒரு வெயிட்டு கேட்குறது அவங்க வேணா ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனால் அது கேட்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது நார்மலான கொஷினா, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினா, இல்லை நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினா அப்படின்ட்டு டிசைட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு கொஷின், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் கரெக்ட் தான், இப்போ வெயிட் கேட்குறாங்க, அப்புறம் நாளைக்கே வேறு ஏதாவது கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணுமா, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இந்த உடை வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதுதான் நீங்கள் போடுவீங்களா, ஐ மீன் வெயில் டைமில் இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் போடுவீங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோ இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்கள அந்த கேள்வி கேட்டுன்னு அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியாக பதில் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி அவங்கள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க கரெக்டாக. அதனால் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அமைதியாக போனது அது அவங்களோட குணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேள்வின்னு எதுக்கு, அது எங்கே கேட்கணும், எப்படி கேட்கணும், எந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னு ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போகிறது கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம், அவங்க பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க, அதனால் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ இனிமேலாச்சும் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் படத்தை பற்றி கேட்குறீங்களா, படத்தை பற்றி மட்டும் கேளுங்க. அவங்க பர்சனல் விஷயமோ இல்லை அதர் பர்சனலோட அவங்க விஷயமோ அதெல்லாம் கேட்குறது ரொம்ப தப்பு. அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் அது இன்டர்வியூ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும், அது கொஞ்சம் வைரல் ஆகும்னு தெரியும். அப்படி இருந்து அது கேட்குறது தப்பு தானே, அது வேணும்னே கேட்குற மாதிரி தானே இருக்குது. அவங்க என்ன வெயிட் இருந்தாங்கன்னா என்ன இதுவில் இருந்தான்னு எனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் மாற்றிக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்.